அனைவரையும் நான் பணிந்து வணங்குகின்றேன். வள்ளுவர் யாத்த அறத்துப்பாலில் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்ற தொடர் வருகிறது. ஔவையார் சொல்லுவார், அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுவார். அறம் செய்ய விரும்பு. அறம் என்றால் என்ன? அறம் என்றால் ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ்தலுடைய வாழ்வியல் தான் அறம். அறம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியோடு வாழ்வதுதான் அறம். அறத்தான் வருவதே இன்பம். அறத்தான் வருவது இன்பம் என்றால், இன்பம் என்பது எல்லா உயிருக்கும் தானமிருந்து வேண்டும் என்று தொல்காப்பியம் சொல்லும். இன்ப வேட்கை உடைய அது எப்படி வருகிறது என்றால் அறத்தான் வருவதே இன்பம் என்று வள்ளுவர் சொல்லுவார். அறம் நீ எந்த ஒரு காரியம் செய்தாலும் மாசற்று இருந்தால் போதும். மாசற்ற நிலை இருந்தால் போதும். மனம் மாசற்ற நிறைந்த அன்ன சத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னரும் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளி நிறுத்த அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோ எழுத்து அறிவித்தல் என்று சொல்வார். அந்த எழுத்தறிவித்தல் என்ற அந்த கல்வியை புகட்டுதல் எதற்காக என்றால் மனமாச அற்ற நிலை இருத்தல். மனமாச அற்ற நிலை இருத்தல் தான் குறிக்கோள். அப்படியானால் மனம் என்பது என்ன? மனம் என்பது என்ன? ஒரு பேராசிரியர் மிக அழகாக விளக்குவார். அது மூளையா, இதயமா, அல்லது உடம்பினுடைய ஒரு இரத்த அணுக்களுடைய ஒரு கூறா? மனம் என்பது என்ன? மனம் என்பது உயிரும் உடம்பு சேரும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு உணர்வு தான் மனம். உயிரும் உடம்பும் சேரும் பொழுது ஏற்படுகின்ற உணர்வு. அது அழகாக விளக்கம் சொல்லுவார். ஒரு பெரியவர் என்ன சொல்லுவார்? வெற்றிலை நிறம் பச்சை, பாக்கு நிறம் பிரவுன் பழுப்பு நிறம், சுண்ணாம்பு வெள்ளை நிறம், அந்த மூன்றையும் இணைத்து வாயிலை போடும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் சிவப்பு நிறம் உண்டாகிறது. சிவப்பு நிறம் உண்டாகிறது. அதுதான் உயிரும் உணர்வும் சேரும் பொழுது, உயிரும் உடலும் சேரும் பொழுது மனம் உருவாகின்றது. வள்ளுவர் அறத்துப்பாலிலே மனம் என்று சொல்லுவார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர்வர் என்று. அதே மனம் என்ற கருத்திலே பொருட்பாலிலே உள்ளம் என்று சொல்லுவார். உள்ளம் உடைமை, உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் என்று சொல்லுவார். அதே கருத்தை நெஞ்சம் என்னும் சொல்லுவார். மனத்தை நெஞ்சத்தார் காதலவராக பெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கு அறிந்து. என் தலைவன் நெஞ்சிலே இருக்கின்ற காரணத்தினால் நான் சூடான பொருளை நான் அருந்துவதற்கு அஞ்சுவேன் என்று சொல்லி நெஞ்சத்தை சொல்லுவார். ஆக மனம், உள்ளம், நெஞ்சம் யாவுமே ஒன்று. மனம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. நாம் சிந்திக்க வேண்டும். மனம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. மனம் போன போக்கிலே போக வேண்டாம் என்று சொல்லுவார். மனம் போன போக்கிலே செல்ல வேண்டாம். வள்ளுவர் அழகாக சொல்லுவார், சென்ற இடத்தால் செலவிடாது தீதுரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அப்ப மனத்திற்கும் அறிவுக்கும் வேறுபாடு சொல்லுகிறார். மனத்திற்கும் அறிவுக்கும் வேறுபாடு சொல்கிறார். நீ மனம் போன போக்கில் சென்ற இடத்தால் செலவிடாது, நீ மனம் போன போக்கிலே போகாது, தீதுரி தீதிலிருந்து விலகி நன்றின்பால் உய்ப்பது இருக்கிற அறிவு. அப்ப மனம் வேறு, அறிவு வேறு. ஆனால் மனம் என்பது ஒரு 10 மடங்கு இருந்தது என்றால் அது 9 மடங்கு வலிமை மிக்கது மனம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் இருக்கிறதே, அது 10 மடங்கு இருந்தால் அது 9 மடங்கு மனம் வலிமை மிக்கது. அந்த ஒரு பகுதி தான் அறிவு. அந்த ஒரு பகுதி தான் அறிவு. ஆக மனம் என்பது வலிமையுடைய. மனம் போன போக்கிலே போதல் கூடாது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர் உளவியல் நிபுணர். சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர் மிகச்சிறந்த உளவியல் நூலை எழுதி உலக புகழ் பெற்றவர். அவர் ஒரு முறை
புகைவண்டி நிலையத்திலே செல்லுகின்றார். புகைவண்டி நிலையத்தில் செல்லும் பொழுது ஒரு அழகான பெண்ணை பார்க்கின்றார். அழகான பெண்ணை பார்க்கும் பொழுது இவருக்கு என்ன உணர்வு தோன்றுகிறது என்றால், எப்படியாவது அந்த பெண்ணை தொட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. மனம் தூண்டுகிறது. அறிவுள்ள ஒரு உயிர்ப்புள்ள ஒருவர், வயதான ஒருவர் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார் என்றால், எப்படியாவது அந்த பெண்ணை தொட வேண்டும் என்ற எண்ணம் உந்துகிறது. அதே சமயத்திலே அந்த கூட்ட நெரிசலிலே தொட்டு விடுகிறார். அப்பொழுது நினைக்கின்றார், அறிவு அங்கு வேலை செய்கின்றது. நாம் எப்படிப்பட்ட ஒரு தீமையான காரியத்தை செய்திருக்கிறோம் என்று அப்பொழுது நினைக்கின்றார். அறிவு, மனம் உந்துகிறது. அப்பொழுது அறிவு என்ன செய்கிறது? தடுக்கின்றது. மனம் என்பது ஒரு குரங்கின் தன்மை. அது ஒரு குரங்காட்டி என்ன செய்வேன், இந்த குரங்கு என்ன செய்வேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன், அடித்து கொண்டே இருப்பான். அந்த சோறை எடு, அப்புறம் அடிப்பேன். அந்த சாம்பாரை அடிப்பான். பக்கத்தில் இருக்க ஒருத்தர் கேட்டா, ஐயா நீ சொல்றதெல்லாம் கேக்குதே, அப்புறம் ஏன் அடிக்கிற? இல்லையா, குரங்கு அடிச்சா தான் ஏன் சரியா வரும். இல்லையா, அடிக்காத, அது கேக்குயா, நீ அடிக்காதையா. இவர் அடிக்காம இருந்து அந்த சாம்பாரை எடு என்றால் அது எடுத்து அந்த குரங்காட்டி தலையிலே சாம்பாரை ஊற்றியது. பாத்தீங்களாயா என் நிலைமையை? பாத்தீங்களா? குரங்கு அப்படித்தாயா. இதுதான் மனம். ஒரு குரங்கு, மனமும் ஒரு குரங்கின் தன்மை அது. வள்ளலார் அழகாக சொல்லுவார், வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார், மனத்தை பற்றி அருமையாக சொல்லுவார். மனமெனும் பெய்குரங்கு மடப்பயலே, நீதான் மற்றவர் போல் எடை நினைத்து மருட்டாதே கண்டாய். நீ மற்றவர் போல் நினைத்து நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ செல்லுகின்ற திசையெல்லாம் நான் செல்ல மாட்டேன். இனமுற என் சொல்வழி ஏற்றிலையானாலோ சுகமாய் இருந்திடு. என் சொல்வழி ஏற்றிலையானாலோ திரையளவு உன் அதிகாரம் செல்ல ஒட்டேன். தினையளவு உன் அதிகாரம் செல்ல ஒட்டேன். உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன். திருவருளாலே, திருவருளாலே. உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன் திருவருளாலே. நனவில் நீ அறியாயோ யாரனை இங்கிருந்தாய். வனத்தை பற்றி கேட்கிறாரு. நனவில் நீ அறியாயோ யாரனை இங்கிருந்தாய். ஞான சபை தலைவனுக்கே நல்ல பிள்ளை நானே. ஞான சபை தலைவனுக்கே நல்ல பிள்ளை நானே. அப்ப மனம் என்பது ஒரு குரங்கு. எவ்வளவு ஒரு ஆணித்தரமாக அந்த மனம் என்பது நம்மை ஆட்டி வைக்கின்றது. வள்ளுவர் அழகாக சொல்லுவார், அந்த மனதில் என்னென்ன இருக்குன்னா, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட அழுக்குகள் இருக்கிறது மனதிலே, இவ்வளவு அழுக்குகள் இருக்கிறது என்று சொல்லுவார். அழுக்காறு இருக்கிறது என்று சொல்லுவார். அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீகுழி வைத்து விடும் என்று சொல்லுவார். ஒரு பாவி என்று சொல்லுவார். கார்மேகம் என்ற ஒரு பெரிய ஒரு செல்வந்தன், அவன் மிக செல்வந்தன் தான். மனநிறைவோடு இருக்கின்றவன் என்ன செய்கின்றான்? மனக்குறையோடு ஆகிவிட்டான். நல்ல சிரிப்பா, எல்லாருடையும் சிரிப்பான், மகிழ்வான், எல்லோரும் சிரிப்பான். ஆனால் திடீரென்று அவன் மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மனதிலே மாற்றம் ஏற்பட்டது. எல்லாரும் சொல்றாங்க, என்ன நல்லத்தனை இருந்தாலும் இப்படி போயிட்டாரே. அப்பொழுதுதான் சொன்னார், அவனை பற்றி அறிந்தவர் சொல்றார், இவருடைய உறவினன், கார்மேகத்தினுடைய உறவினன் கடலோடி வாணிபம் செய்து பொருள் ஈட்டி விட்டான். கடலோடி சென்று வாணிபம் ஈட்டி வந்து விட்டான். அவன் இந்த ஊரிலே பெரிய வீடு கட்டி கொண்டிருக்கிறான். அவன் என்ன சொல்கின்றான்? நம்மோடு திரிந்தவன், என்னோடு திரிந்தவன், நம்மோடு எளியவனாய் இருந்தவன் இவன் இன்று வீடு கட்டுகிறானே என்ற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி கார்மேகத்தில் இருந்த காரணத்தினால் என்ன செய்கின்றான்? அவன் உடல் மெலிகின்றது. அழுக்காறு, பொறாமை வருகின்ற காரணத்தினாலே அவன் என்ன செய்கின்றான்?
வாடி வதங்குகிறார். இதைத்தான் சொல்லுகின்றார். அழுக்காறு இருத்தல் கூடாது. அழுக்காரற்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று சொல்லுகிறார். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. அடுத்து என்ன சொல்லுகின்றார்? அழுக்காறு அவா என்று சொல்லுகிறார். அவா என்று சொல்லுகிறார். அந்த அவா இருக்கிறதே, தாய்மானவர் மிக அழகாக சொல்லுவார். மிக அருமையான ஒரு பாட்டு. ஆசை எனும் பெரும் காற்றூடு, ஆசை என்னும் பெரும் காற்றூடு இளவம் வஞ்சேன் மனதலையும் காலம். மனது நன்றாக குறித்துக் கொள்ள வேண்டும். ஆசை என்னும் பெருங்காற்றூடு இளவம் வஞ்சேன் மனதலையும் காலம் மோசம் வரும் இதனாலே கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முக்திக்கான நல்வே அவாசமும் நல் வாசமும் போய் புலனாயிர் கொடுமை பற்றி இருப்பறந்தோ நிராசையின்றேல் நிராசையின்றேல் தெய்வம் உண்டோ. ஆசையற்ற ஒரு நிலை இருந்தால் அதை காட்டில் வேற என்ன இருக்கிறது? வேறு என்ன தெய்வம் இருக்கிறது? ஆசையற்ற நிலை இருத்தல் வேண்டும். ஒரு விவசாயி இருந்தா மிக வறுமையில் வாடிக்கொண்டிருந்தான். வறுமையில் வாடிக்கொண்டு எனக்கு எப்போ எனக்கு காசு ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருந்தான். நான் எப்பொழுது செல்வந்தனாவேன்? அந்த சமயத்திலே அவருடைய பாட்டி இறந்து போயிட்டார். பாட்டி இறந்த உடனே பாட்டியினுடைய சொத்து பூரா இவனுக்கு வந்திருக்கு. மகிழ்ந்தான். அதற்கு அடுத்தபடியாக என்ன ஆயிற்று? அவனுடைய உள்ளம் நிறைவடையவில்லை. ஆனால் அவனுக்கு தோதாக அவருடைய சித்தப்பாவும் இறந்து போயிட்டார். வாரிசு இல்லை. சொத்து பூரா அவர் மறுபடியும் இவனுக்கு வந்தது. அது மாத்திரமல்ல, மாமாவும் இறந்து விட்டார். அவருடைய சொத்தும் இவனுக்கே வந்தது. அப்ப என்ன சொல்றேன்? நிறைவடையெல்லாம் என்ன வேறு யாரு சாவான்னு பாக்குறேன். அவருடைய நெஞ்சம் இருக்கிறது. கண்ணதாசன் மிக அழகாக சொல்வார். 500 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது 1000 ரூபாய்க்கு நான் ஆசைப்பட்டேன். 1000 ரூபாய் எனக்கு கிடைக்கும் பொழுது 5000க்கு ஆசைப்பட்டேன். 5000க்குள்ள 10,000க்கு ஆசைப்பட்டேன். அதற்கு பின்பு பணம் அடிக்கும் எந்திரம் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்று கண்ணதாசனுடைய அந்த சுயசரிதையில் எழுதியிருப்பார். ஆசை, ஆசைதான். அதான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. அவா என்பது அல்கா நல்குறவு அவா எனப்படுமே. ஒரு பிச்சைக்காரன் போயிட்டு இருக்கான், கவலையற்று வாடு போடிட்டு இருக்கான். கவலை கொண்டு அரசு என்ன செய்யறான்? இந்த பிச்சைக்காரன் இப்படி நான் கவலை இல்லாம இருக்கான், நம்ம கவலையோட இருக்கமே. அப்படி இருக்கும் பொழுது அவன் சொல்றேன், நான் கவலையற்று இருக்கிறேன், என்னிடத்தில் செல்வம் இல்லையா, இந்த ஒரு அங்கியை தவிர வேறு எதுவுமே இல்லை, இந்த ஒரு அங்கியை தவிர வேறு எதுவும் இல்லை, நான் நிறைவாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே, அல்கா நல்குறவு அவா எனப்படுமே என்று சொல்லுகின்றார். அடுத்து என்ன? அதுக்கு என்ன சொல்லுகின்றார்? அதுக்கு அடுத்தபடியாக அழுக்காறு அவா வெகுளி. வெகுளி என்பது மனத்திலிருந்து கிளப்புகின்ற வெகுளி. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இடம் என்னும் ஏமப்புனையை சுடும். சினத்தை பொருள் என்று கொண்டவன். நான் கோபக்காரையா, நான் ரொம்ப கோபக்காரன் அப்படி சொல்லுகின்றவன் கேடு இருக்கிறதே. நிலத்தரைந்தான் கைவிழையாதற்று. வள்ளுவர் என்ன அழகாக சொல்றார். நிலத்துல அரைஞ்சான்னு வச்சுங்க, யாரு கை வலிக்கும்? அவன் கைதான் வலிக்கும். சினம், வெகுளி, இன்னாச்சொல். வெகுளியிலிருந்து பிறக்கின்றது இன்னாச்சொல். உடனே என்ன சொல்லுது? தகாத சொல் வரும். இழுக்காய் என்று தரும். அதே சொல்லுகின்றார். அவா இல்லாருக்கு இல்லாகும் இல்லாகும். அதாவது அகுதுண்டேல் தவாது மேன்மேல் வரும். இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பமற்ற நிலை இருக்க வேண்டும் என்றால் அவாவை அறுக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவார். ஒரு கிழவனார், ஒரு வயதான கிழவனாரு ஊசியிலிருந்து நூல் கோர்த்து கொண்டு அவர் தைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இறைவன் அவன் மீது இரக்கம் கொண்டு, ஐயா உனக்கு என்ன வர வேண்டும் என்று இறைவன் கேட்கிறான். அவர் சொல்றாரு,
எப்படிப்பட்ட ஒரு நிலை சொல்லுகிறார். சில நேரங்கள்ல ஊசியில என்னால அந்த காதுல ஊசி அந்த நூலை கோர்க்க முடியவில்லை, எனக்கு அந்த வரம் கொடுத்தா போதியா? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! அதுதான் நிறைவு. அதாவது இந்த ஊசியின் காதிலே அந்த நூல் நுழைய வேண்டும், அது எனக்கு கொடுத்தால் போதும் என்று ஒரு வயதானவர் சொன்னார். மைண்ட் மேக்ஸ் எ மேன் நோபல் என்று சொல்லுவார். மனம்தான் ஒரு மனிதனை புனிதனாக்குகிறது என்று சொல்லுவார். உன்னுடைய மனம்தான் உன்னை உருவாக்குகிறது. மனம்தான் உன்னை உருவாக்குகிறது. ஒரு ஓவியன் ஒரு அழகான ஒரு இளைஞனை, ஒரு அழகான ஒரு குழந்தை முகத்தை, அதாவது உள்ளம் கவரக்கூடிய அந்த ஒரு குழந்தை முகத்தை வரைய வேண்டும் என்று நினைக்கிறான் ஒரு ஓவியன். அப்ப அங்கிட்டு திரிஞ்சான், அப்படியே அலைந்தான். ஒரு 10 வயது பாலகன் விளையாடி கொண்டிருந்தான். அழகான முகத்தை பார்த்தான். 10 வயது அந்த முகம் அப்படியே அந்த தேஜஸ் என்று சொல்வார்களே, முகப்பொழிவு அவனிடத்தில் இருந்தது. உடனே, இருப்பா, உன்னை நான் வரைய வேண்டும். 10 வயது பையன் அவனை அப்படியே வரைந்து மகிழ்கிறான். அதற்கு அடுத்தபடியாக என்ன நினைக்கின்றான் இந்த ஓவியன்? ஒரு கொடூரமான மனிதனை நான் வரைய வேண்டும் என்று நினைக்கின்றான். ஒரு கொடூரமான மனிதனை வரைய வேண்டும் என்று தேடுகிறான். கொடூரமான மனிதன் கிடைக்கவில்லை. 20 ஆண்டுகள் உருண்டன. 20 ஆண்டுகள் கழித்து சிறையிலே ஒருவனை பார்க்கின்றார். கொடூரமான முகம், பரட்டை தலை, மீசை, தாடி எல்லாம் வைத்து கொடூரமான முகமாக இருக்கிறான். உன் முகத்தை நான் வரைய வேண்டும் என்று விரும்புகின்றேன். அப்பொழுது சொல்லுகின்றான், அப்படியா, என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்டான். என்ன சொல்லு? 10 வயது பாலகனாக இருந்த பொழுது நீ என்னை ஓவியனாக, அழகோவியமாக, சிறந்த ஓவியமாக, எழில் வடிகின்ற முகமாக என்னை வரைந்தாயே, ஞாபகம் இருக்கிறதா? நீயா? நானேதான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு உருவத்தினனாக வந்ததற்கு காரணமே என் மனம். ஆசைப்பட்டேன். மனம் போன வழி, மனம் சென்ற வழி நான் நடந்தேன். அதனால் வந்த விளைவு. நல்ல செய்து நரரரை உயர்த்தவும். அழகான ஒரு பாட்டு, வளையாபதி என்று நினைக்கின்றேன். நல்ல செய்து நரரை உயர்த்தவும், அல்ல செய்து அலற்றிடை ஆட்பவும், வல்லது இந்த மனமே அல்லது வேறென்ன? ஒரு நல்லது செய்து நரனை உயர்த்துவது. மில்டன் என்ற பாரடைஸ் லாஸ்ட் அழகா சொல்ற. மில்டன் என்ற அந்த கவிஞன் சாட்டன் சொல்லுகின்றான். சாட்டன் என்ன சொல்லுகின்றான்? A mind in its own place can make a hell of heaven, heaven of hell. அதாவது ஒரு மனம் இருக்கிறதே, நரகத்தை மோட்சமாக்கும், மோட்சத்தை நரகமாக்கும் என்று சொல்லுகின்றார். மைண்ட் இன் இட்ஸ் ஓன் பிளேஸ். ஒரு மனம்தான், அதுதான் நிலைக்களன் என்று சொல்லி அழகாக சொல்லுகின்றார். மெய்ப்பொருள் நாயனாரும் நம்முடைய அந்த 63 நாயன்மார்கள் மெய்ப்பொருள் நாயனார் தோற்கடிக்க எவ்வளவோ முயல்கிறான் முத்தனார். முடியவில்லையே. கடைசி என்ன செய்கின்றான்? ஓய்வேடம் புனைகின்றான். ஓய்வேடம் புனைந்து, நான் ஒரு புத்தக கவலை என்று ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன், அது உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி என்ன செய்கின்றான்? புத்தக கவலியிலே மனதிலே எப்படி அந்த ஒளிவடிந்த ஒளிவிளக்கிலே இருட்டு இருப்பது போல மனதிலே கருப்பு வைத்து நான் நினைத்ததை முடித்தான். அப்பொழுது கூட மெய்ப்பொருள் நாயனார் சொல்ல, தத்தா கொல்ல வர்றேன், தத்தா இவன் நமர், இவனை கொல்லாதே, என்னை கொன்று விட்டான், அதாவது நான் குற்றுயிரும் குறையுயிரமாக இருக்கின்றேன், ஆனால் இவனை கொல்லாதே,
ஏனென்றால் அவன் நம்முடையவன். இவன் சிவனடியார் என்று சொல்லி முத்தநாதன் எதிரியை கூட சொல்லுகின்றன. அந்த மனப்பாங்கு, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சொல்லு, உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம். ஒரு மனத்தில் நமக்கு ஆசை இருத்தல் கூடாது, அழுக்காறு இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே அச்சம் இருத்தல் கூடாது. அச்சமுடையாருக்கு அறனில்லை, அறனில்லை. அச்சம் இருத்தல் கூடாது. மனதிலே அச்சம் இருந்தால் அவன் வாழ்க்கையிலே சிறக்க முடியாது. அச்சம் என்பது மடமையடா, அச்சம் என்பது மடமையடா என்று சொல்லுவார். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை. நச்சை வாயிலே நண்பர் ஊட்டு போதினும் அச்சமில்லை, அச்சமில்லை என்று சொல்ல. அச்சப்படுதல் கூடாது. அச்சமற்ற நிலை இருத்தல் வேண்டும். நாட்டின் மீது படையெடுக்கின்றான். அந்த அரசர் என்ன செய்கின்றான்? எதற்காக இவன் இந்த எதிரி நாட்டில் எதற்காக படையெடுக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அவன் வேதனை உருகிறான். இருந்தாலும் அவன் என்ன செய்கின்றான்? அச்சமுறாது, அச்சப்படாது என்ன செய்கின்றான்? அவர்கள் நம்முடைய எதிரி படைகள், சோற்று பிண்டங்கள், நாம் வீரர்கள் உரமேற்றுகிறார். தன்னுடைய வீரர்களுக்கு உரமேற்றுகிறான். உளவாளி சொல்லுகின்றான், ஐயா அங்கே 10,000 படை வீரர்கள் இருக்கின்றார்கள், நாம் 5,000 படை வீரர்கள் தான் வைத்துக் கொள்வோம், அவன் நம்மை வெல்வான் என்று சொல்லுகின்றான். நிச்சயமாக 5,000 இருந்தாலும் நாம் மன வலிமை உடையவர்கள், நிச்சயமாக அந்த 10,000 சேனை கொண்டு வந்திருக்கின்றானே அந்த எதிரி நாட்டை நிச்சயமாக முறியடிப்போம் என்று சொல்லி என்ன செய்கின்றான்? அந்த 5,000 வீரர்களை உரமேற்றி உள்ளத்திலே வீரத்தை பாய்ச்சி என்ன செய்கின்றான்? அந்த 5,000 வீரர்களும் அந்த 10,000 வீரர்களை வென்று முடிக்கின்ற அந்த காட்சியை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். மனதில் அச்சம் இருத்தல் கூடாது. கோழை தினம் தினம் செத்துக் கொண்டிருக்கிறான். அச்சமற்ற நிலைதான் இருத்தல் வேண்டும் என்ற ஒரு கருத்தினை மனம் அச்சத்தால் பீடிக்க கூடாது என்று சொல்லுகின்றான். ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் கவலையற்று இருக்க வேண்டும். மனம் கவலையற்று இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உடல் நோயற்று இருக்க வேண்டும். உயிர் இருக்கிறதே பிறருக்கு தொண்டு செய்வதில் நாட்டமுடையதாக இருக்கு. இதுதான் வாழ்க்கையினுடையது. மனம், உடல், உயிர், மூன்றினுடைய இன்றியமையாத பண்பாக இருத்தல் வேண்டும். அதாவது அந்த மனதிலே கவலையற்று இருக்க வேண்டும். என்றால் என்ன? இலக்கம் உடம்பு இடும்பைக்கு. வள்ளுவர் அழகாக சொல்லுவார். இந்த உடல் இருக்கிறதே கவலையால் பீடித்து நாம் நைந்து போனாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த உடலுக்கு இருக்கிறது என்று சொல்லுவார். இலக்கம் உடம்பு இடும்பைக்கு, கலக்கத்தை கையறாத கொள்ளாத மேல். கலக்கத்தை எவன் கை கொள்ளாமல் அவன் அது உரனுடைய உள்ளத்தோடு எப்படிப்பட்ட நினைப்பு இருக்க வேண்டும்? இந்த உடம்பு இடும்பைக்கு கொள்கலம் என்று நினைத்து உறுதியோடு இருந்தால் நம்மை கவலை அண்டாது. கவலை இருத்தல் கூடாது. ஒரு டம்ளரை ஒரு ஞானி சொல்லுவார், ஒரு சிஷியனை, இந்த டம்ளரை நீ பிடிச்சுக்கடா, இழுக்க பிடித்துக்கொள் என்று சொல்றார். இருக்க பிடிக்கிறான். எவ்வளவு நேரம் பிடிக்க முடியும்? பிடித்துக்கொண்டே இருக்கான். பிடி ஐயா, கை வலி. அதுதான்
கவலையை நீ பற்றுதல் கூடாது, உன் உள்ளத்திலே கவலையை ஏற்றுதல் கூடாது என்று சொல்லுகின்றார். கவலையற்று இருக்க வேண்டும். மன கவலை இருந்தால் தூக்கம் வராது. கவலையற்று இருந்தால்தான் நிம்மதி ஏற்படும் என்பதை கவலையற்று இருத்தல் வேண்டும். இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று சொல்லுவார். அதற்கு அடுத்தபடியாக காமம். காமம் என்பதுதான் காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய் என்று சொல்லுவார். காமம் இருத்தல் கூடாது. எப்படிப்பட்ட ஒரு செல்வந்த நிலையிலே செல்வ நிலையிலே இருந்த ராவணன் எல்லா புகழும் எல்லாவித பண்புகளும் எல்லாவித பண்புகளும் செறிந்த ஒரு ராவணன் என்ன செய்கின்றான்? பிறன்மனை நோக்கினான். பிறன்மனை நோக்கினான். பிறன்மனை நோக்கிய காரணத்தினால் என்ன சொன்னான்? தன்னுடைய புகழை இழந்தான், தன் மானத்தை இழந்தான், யாவற்றையும் இழந்தான். பிறன்மனை நோக்காத பேராண்மை என்று சொல்லுவார் வள்ளுவர், அழகாக சொல்லுவார். ஏன் பேராண்மை என்று சொல்வாரு? ஆண்மை என்பது பகைவர்களை முறியடிப்பதற்கு. ஆனால் பேராண்மை என்று சொன்னார் அதை கட்டுப்படுத்துகின்றன. பிறன் மனைவியை நயவாத அந்த உள்ளம் இருக்கிறதே, உள்ள திண்மை இருக்கிறதே, அதைத்தான் பேராண்மை என்று சொல்றார். பிறன்மனை நோக்காத பேராண்மை. ஆண்மைக்கும் பேராண்மைக்கும் வித்தியாசம். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறனொன்று ஆன்ற ஒழுக்கு. அறம் மாத்திரம் அது ஒழுக்கமும் ஆகும் என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, இந்திரனுடைய நிலை அவன் என்ன செய்கின்றான்? பிறன்மனை நோக்குகின்ற அகலிகையை விரும்புகின்றான். அகலிகையை விரும்புகின்ற காரணத்தினால் அவன் உடம்பெல்லாம் புண்ணாக மிகவும் இழிந்த நிலையிலே இந்திரன் அகல் விசும்புள்ளார் கூம்பினான். இந்திரனே சாலும் கரி என்று சொல்லுவார். இந்திரனே சாலும் கரி. நீ அதாவது பிறன்மனை நோக்கும் பொழுது எப்படிப்பட்ட நிலை என்றால் இந்திரன் அடைந்த கதிதான் நீ அடைவாய் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். எனவே உள்ளத்தை பண்படுத்துதல் வேண்டும். அப்பர் பெருமான் மிக அழகாக சொல்லுவார். என்னில் எனக்கு இனியார் இல்லை. அப்பர் பெருமான் சொல்லுவார், என்னில் எனக்கு இனியார் இல்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளன், என்னிலும் இனியான் ஒருவன், என்னுளே உயிர்ப்பாய் புறம்போந்து என்னுளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே என்று சொல்லுவார். எங்கேயும் போக வேண்டாம், உள்ளம்தான் கடவுள். உள்ள பெருங்கோயில் மூணுடம்பு ஆலயம் திருமூலர் சொல்லுவார். உள்ள பெருங்கோயில் மூணுடம்பு ஆலயம். உள்ளம்தான். உள்ளம் சிறக்க வேண்டும். இறைவனை நீ எங்கு காண வேண்டும்? இறைவனை எங்கு காண வேண்டும் என்றால் உன் உள்ளத்திலே காணுதல் வேண்டும். எங்கும் செல்ல வேண்டாம், உன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்றார் இறைவன் என்று சொல்லி பூசலாருடைய கதையெல்லாம் மனம். 63 நாயன்மார்கள் பூசலாருடையது மிக அற்புதமான ஒன்று. அழகாக, அதாவது அவன் என்ன செய்கின்றான்? காஞ்சி மன்னன் என்ன செய்கின்றான்? காடவர்கோன் மிகப்பெரிய கோயில் கட்டுகிறான். மிகப்பெரிய கோயில் கட்டுகிறான். ஆனால் பூசலார் என்ன செய்கின்றான்? நான் கோயில் கட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றேன், ஆனால் கோயில் கட்ட முடியவில்லை என்று சொல்லி என்ன செய்கின்றார்? அந்த திருநின்ற ஊரிலே தன் மனதாலே கோயில் கட்டுகிறார். தன் மனதிலே கோயில் கட்டுகிறார். ஆய திருநின்ற ஊரிலே பூசலாரும் கட்டுகிறார் கோயில். காடவர்கோன் காஞ்சிபுரத்திலே கோயில் கட்டுகிறார். அந்த குடமுழுக்கு நாள் இருவரும் ஒரே நாளில் குறிப்பிடுகின்றனர். ஒரே நாளில் குறிப்பிடுகின்றனர். காஞ்சி மன்னனும் பூசலாரும், ஈசனே நீ இங்கு வந்து அருள வேண்டும் என்று காடவர்கோன் கும்பிடுகிறார். ஈசனே நீ இங்கு வர வேண்டும் என்று யார்? பூசலார் கும்பிடுகிறார். இறைவன் என்ன சொல்லுகின்றான்? காடவர்கோன் என்ன சொல்லுகின்றார்?
நீ வேறு நாளில் வை. இறைவன் என்ன சொல்லுகின்றான்? பாடவர்கள் பெரிய கோயில் கட்டிட்டான். நீ கட்டியது கற்கோயில். ஆனால் திருநின்ற ஊர் கோயில் இருக்கிறதே, அது பெருகிய அன்பிலே கட்டிய கோயில். அந்த கோயில், அந்த மனக்கோயில் தான் நான் இருப்பேன் என்று சொல்லி இறைவன் எங்கே இருக்கின்றான்? பூசலாருடைய மனக்கோயிலில் இறைவன் அருள் புரிகிறார். மனம் அது செம்மையானால் மந்திரம் வேண்டாம் என்று அழகாக சொல்லுவார். எனவே தாய்பாடவர் சொல்வார், கந்துகம் மதக்கரியை அடக்கலாம், களரி புலியை அடக்க, எல்லாவற்றையும் அடக்கலாம், ஆனால் சிந்தையை அடக்கி சும்மா இருப்பதே அரிது என்று சொல்லுவார். சிந்தையை அடக்குதல் வேண்டும். செம்மையான வாழ்வாழ சிந்தையை அடக்குதல் வேண்டும். அதே சமயத்திலே மனத்தின்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண், அதுவே அறம், வேறு எதுவும் அறவல்ல. வேறு எதுவும் நீ செய்ய வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். நீ மனதில் குற்றமற்றவனாக, உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உடன் என்று வள்ளுவர் சொல்லியது கிடங்க அந்த வாழ்க்கை அமைப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்பினை அளித்த முத்தமிழ் சங்கத்திற்கு நன்றி கூறி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக அருமையானதொரு உரை, மிகச் சிறப்புங்கய்யா.